சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ சோஷியல் மீடியாவில் திறந்தாவே உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு காசு சேர்த்துட்டிங்களா, உங்களுக்கு இதை பண்ணிட்டீங்களா, உங்கள் குழந்தைங்களோட சைல்டுக்கு சேர்த்துட்டிங்களா, இப்படின்னு நிறைய ஃபீடு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ என்னோட ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது எப்போ பிளான் பண்ண ஆரம்பிக்கணும்? இப்போ 25 வயசில் ஆரம்பிக்கிறாங்க அவங்கன்னா, அவங்க லாங் டேர்ம் பேஸ் பண்ணி ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 40 வயசு இருக்க ஆள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு இனிமேல் தான் பிளான் பண்ணணும்னா அவர் என்ன பண்ணுங்க சார்? நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 3 சினாரியோஸ். 30 வயசுல ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு, 60 வயசுல அவர் ரிட்டையர் ஆக போறாரு. ஃப்ரேம் ஒர்க் இதுதான். 30 வயசுல ஆரம்பிக்கிறாரு, 60 வயசுல ரிட்டையர் ஆக போறாரு. 10,000 ரூபா அவர் எஸ்ஐபி போடுறாரு டுவர்ட்ஸ் இஸ் ரிட்டையர்மெண்ட். அண்ட் தென் அவர் 80 வயசு வரைக்கும் வாழ போறாரு. இது ஒரு சினாரியோ. நான் இன்னொருத்தர் 40 வயசுல ஆரம்பிக்கிறாரு, அவர் 15,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு எஸ்ஐபி. 60 வயசுல ரிட்டையர் ஆக போறாரு, 80 வயசு வரைக்கும் வாழ போறாரு. 40 வயசுன்றதுனால ஆல்ரெடி ஒரு 15 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்காரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு. இது 2. 3வது சினாரியோ, 50 வயசுல ஆரம்பிக்கிறார் ஒருத்தர், 25,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறாரு, அவரும் 60 வயசுல ரிட்டையர் ஆக போறாரு, அவரும் 80 வயசு வரைக்கும் வாழ போறாரு. அவர் கையில 25 லட்சம் ரூபா ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு இருக்கு. இந்த 3 சினாரியோஸை எடுத்துப்போம். நான் ஒன் பேசிக் அசம்ஷன், என்னுடைய ரியல் ரிட்டர்ன் 5-6% எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அதாவது என்னன்னாக்கா, மார்க்கெட் 10-11% ரிட்டர்ன் கொடுக்கும், இன்ஃப்ளேஷன் 5-6% இருக்கும், ரியல் ரிட்டர்ன் 5% எனக்கு கிடைக்கும், இல்லை 6% கிடைக்கும். இப்போ 30 வயசுல இருக்கிறவர் 10,000 ரூபாய் எஸ்ஐபி போடுறவர் அடுத்த 30 வருஷம், ஏன்னா 60 வயசுல அவர் ரிட்டையர் ஆக போறாரு, அடுத்த 30 வருஷம் இந்த 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணினே இருக்காரு. மந்த்லி எவ்ரி இயர் 10% ஸ்டெப் அப் பண்றாரு. 10,000 ரூபாய் இந்த வருஷம், அடுத்த வருஷம் 11,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. 3வது வருஷம் 11,000 ரூபாயில இருந்து ஒரு 10%, 12,100 ரூபாய். இப்படி வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனாருன்னா, அவர் 60 வயசுல ரிட்டையர் ஆகும்போது அவர் கையில 5-5.5 கோடி ரூபாய் இருக்கும். இப்ப 40 வயசுல ஆரம்பிக்கிறார் இல்லையா, 15,000 ரூபாய் ஆரம்பிக்கிறாரு, அதே 10% ஸ்டெப் அப் பிளஸ் ஒரு 15 லட்சம் ரூபாய் அவர் ஆல்ரெடி ரிட்டையர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்றாரு. இதே 60 வயசு ரிட்டையர்மெண்ட், இதே 80 வயசு வாழறாரு, அண்ட் ரியல் ரிட்டர்ன் 5-6%. அவரு ஒரு 3 கோடி ரூபாயில நிற்பார் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ன்னு வரும்போது. 3வது 50 வயசுல ஆரம்பிக்கிறவர் 25,000 ரூபாய் எஸ்ஐபி பண்ணாலும் ஒரு 25 lakhs ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, சேம் 60 years ரிட்டையர்மெண்ட், 10 years 8 years வரைக்கும் அவர் வாழ போறாரு. ரிட்டையர் ஆகும்போது அவர் கையில 2 கோடி தான் இருக்கும், 2-2.25 கோடி, அதுக்கு மேல வராது. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோடைய இம்பாக்ட். நீங்க சீக்கிரமா ஆரம்பிக்கும் போது உங்களால 5 கோடி வரைக்கும் 10,000 ரூபாயிலே போக முடியுது. நீங்க லேட்டா ஆரம்பிச்சதுனால 25,000 ரூபாய் பிளஸ் 25 லட்சம் வச்சுட்டுமே 2 கோடிக்கு தான் போய் நிற்க முடியுது. இப்ப அடுத்த சேலஞ்ச் என்னன்னு பாருங்க. 60 வயசுல இது இருக்கு, 60 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் வாழறீங்க. அப்ப இந்த மாதிரி ஹை ரிஸ்க் அசெட்ஸ்ல போட முடியாது. ஸோ சேஃபா ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ்ல போடுறீங்க, 6-7% ரிட்டர்னு, அதுல தான் உங்களுடைய லைஃபை லீட் பண்றீங்க. ஸோ 80வது வருஷம் இந்த 30 வயசுல இருந்து 5 கோடி எடுத்தார் இல்லையா, அவரு 80 வயசுல அவர் இல்லாம போனாலும் அவருடைய லீகல் ஹேர்ஸ்க்கு இன்னொரு 10 கோடியை கொடுப்பார். இந்த 5 கோடி பிளஸ் அடுத்த 20 வருஷம் அவர் செலவு பண்றது போக அவர் கையில 10 கோடி இருக்கும். இதே 40 வயசுல வந்தவர் இதே மாதிரி 60 வயசுல ரிட்டையர் ஆறு, அவர் கையில 3-3.25 கோடி இருக்கு. அடுத்த 20 வருஷத்துக்கு அவருடைய அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு, செலவு பண்ணி ஸ்டில் 80 வயசுல அவர் விட்டு போறது அப்பையும் ஒரு 1.5-2 கோடி விட்டு போவார். 3வது இருக்கார் பாருங்க, அவர் ஒண்ணுமே கொடுக்க முடியாது. இதுதான் சேலஞ்ச். ஸோ ஸ்டார்ட் ஏர்லி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதே எப்படி பிஎஃப்ல மந்த்லி பிடிக்கிறாங்களோ அதே மாதிரி உங்க கோல்ஸை டிஃபைன் பண்ணிடுங்க. மிஞ்சி போனா 5 கோல் வரும். ஒன்று ரிட்டையர்மெண்ட் மேண்டேட்ரி, 2வது வீடு, ஹவுசிங் இஸ் அ கோல்.
ஒரு 35 வயசு 40 வயசுல ஒரு ஃப்ளாட் வாங்கிட முடியுமா? அதுக்கு ஒரு கோல். 2 பசங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய ஹையர் எஜுகேஷன், இது ஒரு கோல். அவங்களோட மேரேஜ், இவ்வளவுதான். பிராடா இந்த 5-6 கோல் கம்பல்சரி. உங்களுடைய சேவிங்ஸ், உங்க ஏர்னிங்ஸ்ல 30% சேவிங்ஸ்க்கு அலோகேட் பண்ணுங்க. உங்க பிஎஃப்ஐயும் சேர்த்து தான் சொல்றேன். பிஎஃப்ஐயும் சேர்த்து நீங்க 50,000 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னாக்கா 30,000 ரூபாய், 30% 15,000 ரூபாய் கம்பல்சரியா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது பிஎஃப்ல ஒரு பார்ட் போகும், எஸ்ஐபியில் ஒரு பார்ட் போகும், கோல்டுல ஒரு பார்ட் போகலாம். இது அசெட் அலோகேஷன். ஆனா இந்த 30% நீங்க கண்டினியூஸா அடுத்த 30 வருஷத்துக்கு சேவ் பண்ணீங்கன்னா நீங்க எதிர்பார்க்குற இந்த எல்லா கோல்ஸையும் அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஃபினான்ஷியலி ஃப்ரீயா இருக்கலாம். சார், இப்போ நீங்க ஏர்லி ஸ்டார்ட்டுங்கிறதா நீங்க மட்டும் இல்லை, எல்லாருமே சொல்றாங்க. ஆனா என்னால ஏர்லியா ஸ்டார்ட் பண்ண முடியல அந்த டைம்ல. அப்படிங்கிறப்ப நான் 40+லயோ இல்லை 50லயோ ஸ்டார்ட் பண்ணாலுமே என் கோல் பேஸ்ல நான் அச்சீவ் பண்ண முடியுமா? இப்போ பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும்? அதான் நீங்க திருப்பி இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 50 வயசுல ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஃபினான்ஷியலி அச்சீவ் ஆவாரா ஆகலையான்றது பிரச்சனை இல்லை, ஆனால் பண்ணி தானே ஆகணும். அவருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அந்த கார்பஸ் வந்தாகணும். இல்லை, என்னால் 5 கோடி கிரியேட் பண்ண முடியாது, ஆனால் நான் 2 கோடி கிரியேட் பண்ணுவேன். அந்த 2 கோடியை வச்சு அடுத்த 20 வருஷம் நான் வாழ்வேன். என்ன, என்னால் இன்ஹெரிட் பண்ண முடியாது. அட் த ஏஜ் ஆஃப் 80 நான் விட்டு போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இதே நான் 30 வயசுல ஆரம்பிச்சேன்னா 60 வயசுக்குள்ள இதை விட சப்ஸ்டான்ஷியலாக நான் கிரியேட் பண்ணுறேன். ப்ளஸ் என்னோட அடுத்த 20 வருஷத்தை நான் ஃபினான்ஷியலி ஃப்ரீயாக இருக்கேன். அண்ட் என்னுடைய பசங்களுக்கு நான் அதை அப்படியே கார்பஸை விட்டு போகிறேன். இதுதான் பவர். ஸோ லேட்டாக ஆரம்பிக்கிறதுனால, ஐயோ நான் லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன் அதனால நான் பண்ணவே இல்லைன்றது இன்னும் ஆபத்து. என்ன முடியுதோ, 10 வருஷம் தான் இருக்குன்னா 10 வருஷத்துக்கு பண்ணுங்க, வேற வழி இல்லை. பட் பிரேக் பண்ணாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய நீங்க லேட்டா ஆரம்பிச்சீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். தம்பு ரூல் 30% இன்வெஸ்ட் பண்ணிட முடியுமா? என்ன வேணா உங்க சம்பாத்தியம் இருக்கட்டும், அதுல 30% எடுத்து தனியா வச்சு அது இன்வெஸ்ட்மெண்ட், அது டுவர்ட்ஸ் த கோல்ஸ். ரிட்டையர்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நம்பர் 1 ஷுட் பி ரிட்டையர்மெண்ட். மற்றதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். டிசிப்ளினே இல்லைன்னா, கோல் பேஸ்டா பண்ணாம ஏதோ ஒரு ரேண்டமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரக்சர்டா வெல்த் கிரியேட் ஆகாது. அட் த எண்ட் ஆஃப் யுவர் ரிட்டையர்மெண்ட் உங்க கையில ரொம்ப பெருசான ஒரு கார்பஸ் இல்லாம போயிடும். அது ரொம்ப ஆபத்து இன்னைக்கு தேதிக்கு. அதனால ஃபைனான்சியல் பிளானிங் மஸ்ட். எவ்வளோ ஏர்லியா ஸ்டார்ட் பண்றீங்களோ பண்ணுங்க. சில ஃபேமிலிஸ்க்கு டெட் இருக்கலாம், கடன் நிறைய இருக்கலாம். ஸோ கடனை அடைக்கிறது தான் முதல் அப்ஜெக்டிவாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 வருஷம் அதுலேயே போயிடுமா இருக்கும். தப்பு இல்லை, கடன் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். ஸோ அதை முடிச்சிடுங்க. முடித்த பிறகு அடுத்த 20 வருஷமோ 10 வருஷமோ இந்த சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 30% ஆஃப் மை ஏர்னிங்ஸ் அப்படின்றதுல ஒரு ஃபேர்ம் கமிட்மெண்ட் ஓட பண்ணிங்கன்னா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வரத்துக்கான ப்ராபபிலிட்டிஸ் ஹை. சரி, இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது, எல்லாருக்குமே புரியும். 50 வயசுல ஒருத்தர் அது வரைக்கும் எதுவும் பண்ணலை, ஆனால் அவருக்கு நீங்கள் சொன்ன 5 கோலுமே இருக்கு. அவர் மாதம் ஒரு 50,000 சம்பளம் வாங்கினா அவர் எப்படிங்க சார் பிளான் பண்ணணும்? ஒருத்தர் 50,000 ரூபா சம்பளம் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய எக்ஸ்பெண்டிச்சர் ஷுட் பி ரெஸ்ட்ரிக்டட் டு 30,000. அதுக்குள்ள அவருடைய குடும்பத்தை நடத்தி ஆகணும். இது சேலஞ்சு தான், இல்லைன்னுலாம் சொல்லலை. அப்போ 30,000 ரூபா ஒருத்தர் 50 வயசுல அவரோட வீட்டு செலவு 30,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ பேசுகிறோம். 50 வயசுல ஒருத்தருடைய ஃபேமிலி டொமஸ்டிக் எக்ஸ்பென்சஸ் 30,000 ரூபா இருக்குன்னாக்கா அடுத்த 10 வருஷம் கழிச்சு அவருடைய டொமஸ்டிக் எக்ஸ்பென்சஸ் 60,000 ரூபா ஆகும். டபுள் ஆகும் 10 வருஷம் கழிச்சு. 60,000 ரூபா டொமஸ்டிக் எக்ஸ்பென்சஸ் வேணும்னா இன்னைக்கு ரிட்டையர் ஆகும்போது உங்ககிட்ட 1 கோடி கார்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டா கூட 7 லட்சம் வரும். 7 லட்சம் வந்தாக்கா 60,000 ரூபா உங்களுக்கு மாசம் செலவு. ஸோ இன்கமும் 60,000 ரூபா, செலவும் அது 60,000 ரூபா. ஸோ உங்க அடுத்த 10 வருஷத்துல
நீங்கள் 1,00,00,000 சேவ் பண்ணி உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸை கிரியேட் பண்ணாதான் உங்களால் ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆக முடியும். அசம்ஷன் என்ன? 30,000 உங்களுடைய டொமஸ்டிக் செலவு, உங்கள் வயசு 50, 60 வயசில் ரிட்டையர் ஆக போகிறீங்க, ரிட்டையர் ஆகும்போது 1,00,00,000 வேணும். அப்போது எனக்கு இந்த 10 வருஷத்தில் நான் அந்த 1,00,00,000 சேர்த்தானோம். அப்போ என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு நான் மாதம் 10,000 போட ஆரம்பித்தேன்னா 10 வருஷத்தில் என்னால் அந்த 1,00,00,000 கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். பெரிய சேலஞ்ச் அது. ஆனால் அது தேவை. இதை தவிர மற்ற கோல்ஸ் எல்லாமும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பொன் குழந்தை இருக்குது, கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு அலோகேஷன் பண்ணி ஆகணும். கையில் இருக்கிறது 20,000 தான். ஸோ அவங்க கோல்ஸுமே ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருக்கணும். ரிட்டையர்மெண்ட்டு அதுக்கு அடுத்த முக்கியமான ஒரு கோல் என்னவோ இது. இந்த ரெண்டுத்துலேயும் ஃபோக்கஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அந்த 20,000 வேறு எந்த செலவும் பண்ணாமல் சேவ் பண்ணி ஆகணும், இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அவங்க வாழ்க்கை தரத்தை அந்த 30,000க்குள்ளே அவங்க நடத்தி ஆகணும். இத்தனை சேலஞ்ச் இருக்குது. லேட்டாக ஆரம்பித்தேன். அப்போ இதை வந்து கஷ்டப்பட்டு தான் பண்ணணுன்றீங்க. சரி, ஈஸியாக பண்ணுறதுக்கான வழி தான் பண்ணணும், வேறு வழி கிடையாது. லேட்டாக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வேறு என்னெல்லாம் அவர் மைண்டில் வச்சுட்டு அந்த 50 வயசில் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கான ப்ளஸ் கோல் செட்டிங் வேலைகள்லாம் பண்ணணும் சார்? சரி, மெயினாக என்னன்னாக்கா இவங்களுடைய 30% இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பல்சரியாக நான் எடுத்து வச்சுடுவேன் அப்படின்றதுல உறுதியாக இருக்கணும். இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. இப்போ 50 வயசில் இருக்காருன்னா அவருக்கான கோலுக்கான டைமுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். குழந்தைங்களோட கல்யாணம் அடுத்த 5 வருஷத்தில் இருக்கும். பசங்க ஹையர் எஜுகேஷன் அந்த டைமில் படிப்பாங்க. ரிட்டையர்மெண்ட்டும் அடுத்த 10 வருஷத்தில் இருக்குன்றப்ப இன்னும் எப்படிலாம் அவர் பண்ணணும் சார் எஃபெக்டிவாக? வெரி டஃப். பிகாஸ் நீங்கள் 50 வயசில் தான் வந்திருக்கீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை தரம் ஏற்றிக்க முடியாது. அதே வாழ்க்கை தரத்தை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்துனே தான் இருக்கும். எனக்கு 50,000 தான் சம்பளம், ஆனால் நான் 20,000 அதில் சேவ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை எனக்கு அன்றைக்கி இருக்குது. ஏன்னா நான் முதல் 20 வருஷத்தை விட்டுட்டேன். இப்போ கையில் இருக்கிறதுங்கிட்ட 10 வருஷம்தான். இந்த 10 வருஷத்தில் நான் கேட்சப் பண்ணி ஆகணும். அதே சமயத்தில் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சேஸ் பண்ணியும் போக முடியாது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற கேபிட்டலே கம்மி, ரிஸ்க் ரொம்ப பெருசாகவும் எடுக்க முடியாது. ஸோ ஒன்று, இந்த 10 வருஷம் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் பண்ணாமல் இருக்கணும். இது முதல்ல ஒரு ரூல். கஷ்டப்படுறீங்களோ, எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதை ஈர்த்து பிடிச்சிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஆகணும். 10 வருஷத்துக்கு பிரேக்கே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் என்னுடைய இன்கம்மை ஏற்றிக்க முடியுமான்னு தான் பார்த்தாகணும். வேறு வழி இல்லை. என்கிட்ட இருக்கிறது 10 இயர்ஸு. ஸோ இதே சம்பளத்தில் நான் இருக்க முடியாது. என் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுமா, ஸோ அதுக்கான உழைப்பை பண்ண முடியுமான்னு தான் பார்த்தாகணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிப்ளின் ஒன்று தான். பிரேக் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் என்னுடைய வாழ்க்கை தரத்தை ஏற்றிக்க கூடாது. ஓகேங்க சார், சூப்பராக சொன்னீங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.